அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு களம் சாதகமாக இருக்கு. மக்கள் மனநிலையே மாறிடுச்சு. எதிர்க்கட்சி தலைவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டு மக்கள் வந்து இன்னைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி மக்கள் தயாராக இருக்காங்க அப்படின்னா, மக்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதிமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, திமுக ஆட்சியில் எப்படி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திமுக ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ இன்னல்கள் மக்கள் சந்திச்சுட்டுங்க. விலைவாசி உயர்வுலேருந்து கொலை கற்பழிப்பு போதைப் பொருள் வந்து மக்கள் வந்து பல துயரங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் சுத்தமாக கிடையாது. ஏண்டா திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு மக்கள் வந்து இன்றைக்கி புரிஞ்சுட்டாங்க. மீண்டும் எடப்பாடியார் அவர்களையே முதலமைச்சர் ஆக்குவோம், அதிமுக ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியாக இருந்துன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, உணர்ந்துட்டாங்க. அதனால் வந்து களம் வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து சலுகைகள் போய் சேர்றதில்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவிக்கிட்டு தான் இருக்குது மக்கள் மத்தியில். முத்து, இந்த திமுக ஆட்சியில் நம்ம பல விவாதங்களை பேசியிருக்கோம். திமுக ஆட்சியில் விளம்பரத்துக்கு தான் எல்லாம் செய்வாங்க. மக்களுக்கு கடைக்கோடி மக்கள் வரையும் போய் சென்றடையுதா, ஒரு விஷயம் சென்றடையுதா, இல்லை சலுகைகளோ திட்டங்களோ போய் சென்றடையுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லவே இல்லைங்கிறத இங்கே கலை யதார்த்தமாக இருக்குது. இன்றைக்கி தேர்தலுக்காக மக்களை மீண்டும் ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து திமுக நகர்ந்திருந்தாலும் கூட, என்னதான் திமுக மாயாஜால வித்தைகள் காட்டினாலும், இல்லை 2021 மாதிரி பல பொய்யான ஆசைகளை தூண்டுற மாதிரி வாக்குறுதிகளை திமுக தயார் பண்ணாலும் கூட மக்கள் வந்து அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தான் மக்களுக்கான திட்டங்கள் வரும், மக்கள் வந்து நலமாக வாழ முடியும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்னு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் களத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சு மக்கள் வந்து உணர தொடங்கிட்டாங்க. திமுக நிச்சயம் 2026 ஆட்சியை பிடிக்காது. ஆனால் அதிமுகவுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு தான் மக்களோட கருத்தாக இருக்குது.